ஹாய், வெல்கம் டு திவ்யா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் கிறிஸ்பியான மிக்சர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். இது போலவே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் இட்லி அவிக்கிறது போல் துணியில் வேக வச்சாலும் சரி மாவை, அப்படி இல்லைன்னா நான் இட்லி பாத்திரம் வச்சு அது மேலே வடிகட்டுற பாத்திரம் வச்சு அது மேலே இலை வச்சு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு 250 ml. நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு எல்லாம் அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கோதுமை மாவோட ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கட்டிகளாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் கைகளே உடச்சி விடுங்க. கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா உடச்சிட்டு இது போல் நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க மாவை. ஏன்னா அதில் கட்டிகள் இருக்கும் சின்ன சின்னமாக, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா இது போல் நல்லா சளிச்சிட்டு பாருங்கள், சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, கப்பிகள், அது தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும் மாவு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவில். நல்லா மிக்ஸ் பண்ணதோட நம்ம எடுத்த கப்லேயே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து, நார்மலாக நம்ம கடல மாவில் மிக்சர் செய்வோம்ல, அந்த பதத்துக்கே வந்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அந்தளவுக்கு சேர்த்துட்டு இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இருக்கட்டும். இப்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இது தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம புது பாத்திரம்லாம் வாங்கியிருந்தோன்னா அதில் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல, அது ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கீழ்வாக்கில் வச்சுட்டு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே உடிஞ்சு வரும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு மிக்சர் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்சர் புளியிற அச்சு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் 3/4 பாகம் வந்துட்டு நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிழியணும். அப்போ தான் ஈஸியாக பிழிய வரும். பிழிஞ்சிட்டு நல்லா உடனே திருப்பி விட்டுறாமல் ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. எக்ஸஸாக உள்ள எண்ணெயையும் அப்சர்வ் பண்ணிவிடும். செகண்ட் பேட்ச் நம்ம பிழிஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இதையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மிக்சரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது போல் கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா 1 2 உடஞ்சிரும். நல்லா உடஞ்சதுக்கப்புறம் இப்போ இருக்கட்டும். இது கூட நிறையாது நம்ம எண்ணெயில் பொரித்து சேர்க்க வேண்டியது இருக்குது. 10 பல் பூண்டை வந்து லேசாக தட்டிட்டு, அப்போ தான் வாசம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். தட்டிட்டு எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சர் கூட சேர்த்துடுங்க. இப்போ இது கூடவே வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு கைப்பிடி உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு அதையும் வந்துட்டு அந்த மிக்சர் கூடவே சேர்த்துடுங்க. பொட்டுக்கடலை, அடுத்து பொட்டுக்கடலையும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதையும் வந்து மிக்சர் கூட சேர்த்துடுங்க. இது மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் அவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூந்தி இருக்குல்ல, கார பூந்தி, அதை வந்துட்டு நீங்கள் பொரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொரிச்சிட்டு இந்த மிக்சர் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது போல் கலந்துட்டு அவ்வளோதாங்க, டேஸ்டியான முறுமுறு கோதுமை மாவில் செஞ்ச மிக்சர் ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்லேயே இது போல் ஸ்நாக்ஸ் எதுனாலுமே செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றது நல்லதில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.